தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. மதுரை கிழக்கு தொகுதி தவேக எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு எதிரான வழக்கை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள பாண்டி என்பவர் தவேக எம்எல்ஏ கார்த்திகேயனின் உறவினர் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. தவேக எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு எதிரான விசாரணையை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறாது என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளில் அரசியல் சார்பில்லாதவர்களையே அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மதுரை கிழக்கு தொகுதி தவேக எம்எல்ஏவுக்கு எதிராக 3 குற்ற வழக்குகளில் விசாரணை நிலுவையில் உள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கிழக்கு தொகுதி தவேக எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு எதிரான வழக்கை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மதுரை கிழக்கு தொகுதி தவேக எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு எதிரான வழக்கை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் உள்ளார். ராம்ஜி, இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன? மதுரை கிழக்கு தொகுதி தவேக எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு எதிரான வழக்கை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள பாண்டி என்பவர் எம்எல்ஏ கார்த்திகேயன் உறவினர் குற்றச்சாட்டு. எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு எதிரான விசாரணை நியாயமாகவும் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்று அந்த மனுவிலே தெரிவித்துள்ளார்கள். மதுரை கிழக்கு தொகுதியில எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு எதிரான வழக்கு சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற அவர் தாக்கல் செய்த வழக்கு மனுவில் ராமநாதபுரம் மாவட்டம் சோமநாதபுரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் பிரேம்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்துள்ளார்கள். அதுல மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டுள்ள பாண்டி மதுரை கிழக்கு தொகுதி தவேக எம்எல்ஏ கார்த்திகேயன் உறவினர் மட்டுமல்லாமல் அவரும் தவேக கட்சியை சேர்ந்தவர் எனவும் மனுவிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கிழக்கு தொகுதி தவேக எம்எல்ஏக்கு எதிராக திருமங்கலம் மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏக்கு எதிரான சிறப்பு நீதிமன்றத்துல 3 குற்ற வழக்கையும் விசாரணை நிலுவையில் உள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவரின் உறவினராகவும் அவர் சார்ந்த கட்சியை சேர்ந்தவருமான அரசு வழக்கறிஞர் பாண்டி தனது கடமையை எப்படி நிறைவேற்றுவார் என எதிர்பார்க்க முடியாது என மனுவில் கூறப்பட்டுள்ளது. மதுரை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களின் உறவினர்களும் தவேக கட்சியினரும் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் இது எம்எல்ஏக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி நீதி பரிபாலத்தை பாதிக்க செய்யும் என்றும் இது பொதுமக்கள் மத்தியில நீதித்துறை மீதான நம்பிக்கை குலைத்து விடும் என்றும் உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பு நடைமுறையை வீழ்த்திவிடும் என்பதால் எம்பி எம்எல்ஏக்களான எதிரான வழக்கை நேர்மையாக சுதந்திரமாக அரசியல் சார்பில்லாதவர்களையே அரசு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கிழக்கு தொகுதி எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு எதிரான வழக்கை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் இந்நாள் முன்னாள் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளில் சுதந்திரமான அரசியல் சாராத சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உறவினர்கள் அல்லாதவர்களை அரசு சிறப்பு வழக்கறிஞர்களாக நியமிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மனுதாரர் தமிழக அரசு அளித்துள்ள கோரிக்கை மனுவில் சட்டத்துறை அமைச்சரின் பரிந்துரை பேரில் மேற்கண்ட வழக்குகளை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்த வழக்கை உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என்றும் அந்த கார்த்திகேயன் மீதான குற்றச்சாட்டை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு வர உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.